இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹேப்பியான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ண போற டீட்டெயில் என்ன அப்டின்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நம்மளோட Flipkartஓட பேனோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு லோன் அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணப்பட்டு, நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து ரூ. 15,500 மணி லாஸ் வந்து ஏற்பட்டுச்சு. இத வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நம்மளால வந்து முடியல. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட நான் ஒரு வழியா ரீஃபண்ட் வந்து வாங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மணி லாஸ் ஆச்சுன்னா, அத வந்து எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஸோ இந்த பணத்த நான் வந்து எப்படி ரெக்கவர் வந்து பண்ணேன்? எங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்? நெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆச்சுது? என்னைக்கு ரீஃபண்ட் ஆச்சுது? இந்த பணத்த வந்து நான் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு நான் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்? இத கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு யார் முக்கிய காரணம்? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். உங்களோட அக்கவுண்ட்லயும் இந்த மாதிரியான பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ரெக்கவர் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி Flipkart, Amazonல பேனோ பே லேட்டர் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அத வந்து க்ளோஸ் வந்து பண்ண பாருங்க. ஸோ நீங்க வந்து Amazonலயோ இல்ல Flipkartலயோ பேனோ பே லேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத பெர்மனன்ட்டா க்ளோஸ் பண்ணுங்க. அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம யூஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன மாதிரி வந்து மணி லாஸ் வந்து ஏற்படுறதுக்கு உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வந்து வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு தான் மணி லாஸ் வந்து ஆகும். ஸோ இதனால வந்துட்டு இத க்ளோஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இத வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்றது? இத பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல வந்து போட்டிருக்கோம். வீடியோவோட லிங்க் வேணாலும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துக்கோங்க. ஸோ மணி லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க முடியாத ஒண்ணு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கையில இருந்து தான் நான் வந்து பே பண்ணேன். ரூ. 16,067 நான் வந்து எடுக்காத ஒரு பணத்துக்கு ரூ. 15,500 பிளஸ் அதுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஒரு ரூ. 549 டோட்டலா ரூ. 16,067 நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 தான் சேலரியா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் போச்சுதுன்னா, ஸோ அத வந்து பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து பேனோ பே லேட்டர்ல கிரெடிட் லிமிட் குடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது வந்து பெரிய மேட்டர் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நமக்கு மணி லாஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஏற்படும்போது, அத நம்ம பேலன்ஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட மணி லாஸ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு 2 ஷாப்பிங் சைட்ல இருக்கக்கூடிய பேனோ பே லேட்டர க்ளோஸ் பண்ணுங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இப்போ வந்து நான் எப்படி ரீஃபண்ட் வந்து வாங்கினேன்? ஸோ இத பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்கவுண்ட்ல நமக்கு ஏற்பட்ட மணி லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 15,500 என்னோட பேனோ பே லேட்டர்லேருந்து டெபிட்டட் ஆயிருச்சு. என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரூ. 90,000 கிரெடிட் லிமிட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 15,500 வந்து கிஃப்ட் கார்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து Flipkartல நெறைய டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து Flipkartல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மெயிலு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்றேன். ஸோ இதில வந்து நமக்கு எந்த ஒரு யூஸுமே வந்து கிடைக்கல. Flipkartகாரன் நமக்கு சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அதோட நான் வந்து விட்டுறல. அடுத்தது இந்த லோன ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டு, பேங்கிங் கம்பெனி தான் இந்த லோன வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த பேங்க் எது அப்படின்னு பார்க்கும்போது IDFC பேங்க். IDFC பேங்க்ல நமக்கு ஆல்ரெடி அங்க வந்து அக்கவுண்ட் வேற இருந்தது. சரி இவங்க கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து பேங்க் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கிட்ட அடுத்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். கடைசியில நமக்கு இதில கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நமக்கு வந்து கிடைச்சது மன உளைச்சல் மட்டும்தான். கிட்டத்தட்ட 3 மாசமா வந்து இழுத்தடிச்சது மட்டும் தான் மிச்சமே தவிர, IDFC பேங்குக்காரன் நம்மளுக்கு துளி கூட சப்போர்ட் பண்ணவே இல்ல. அத அனுப்பு, இத அனுப்புன்னு சொன்னானே தவிர, எதுக்குமே நமக்கு வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு அந்த லோன வந்து ரெக்கவர் பண்ணி தரதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே எனக்கு ஒரு 2 1/2 மாசம் இழுத்தடிச்சது மட்டும் தான் மிச்சம். இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இந்த லோன வந்து ரெக்கவர் வந்து பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பணம் வந்து கிடைச்சது. இப்போ அத வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட பணத்த நான் வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் தான். ஸோ இவர் பண்ண கமாண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொல்யூஷனும் கிடைச்சது. என்னோட பணம் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் இவரு. இது போக இன்னும் ஒரு 2, 3 பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க.
சேம் கமெண்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிவேல் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்புட்ஸ்மேன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த டைமில் இருந்த டென்ஷனில் நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு வந்து கிடைக்கல. ஃபைனலாக இவர் சொல்கிறாரு, சரி இவர் சொல்கிறது என்னடா வேர்டே புதுசாக இருக்குது, இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இது என்ன ஓம்ஸ்மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து எனக்கு புரியாத வேர்டாக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே மார்க் பண்ணி காப்பி தான் பண்ணேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து கூகுள் போட்டு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட வெப்சைட் வந்தது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் வந்தது. ஸோ இதில் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் முன்ன பின்ன இது வரைக்கும் ஆர்பிஐயில் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதே கிடையாது. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஓம்புட்ஸ்மேனில் போயிட்டு நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது இதில் போயிட்டு ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணேன். கடைசியில் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஃபைல் த கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்தது. இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வியூவர்ஸ் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மணிவேல் அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லணும். ஸோ இவர் சொன்ன இந்த கமெண்ட்டை தான் காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்து ரிசால்வ் ஆச்சுது. ஸோ அடுத்தது இன்னொரு பர்சனும் வந்து சொல்லியிருந்தாரு, பிரதர் ப்ளீஸ் ரைஸ் த கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்க் ஆன் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சேம் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்தது இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டோனி அப்படிங்கிற ஒருத்தர் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரி பணத்தை ஏமாந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரரிங் மெத்தடில் ஏமாந்துருக்காரு. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15,000 மணி லாஸ் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ண அந்த வீடியோவில் இவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நானும் வந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் எனக்கு மணி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக இந்த 3 பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பேரோட கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி எனக்கு ஃபைனலாக இந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரூஃபோட. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜூலை 24ஆம் தேதி எனக்கு ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருந்தது. இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்து 10:50 நைட்டில் தான் வந்திருந்தது. ஆக்சுவலாக டிலேட் பண்ண வேண்டிய மெயில் நான் டிலேட் பண்ணாமல் அன்றைக்கி தான் அதிசயமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருந்தது. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளைண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி ஹானரபிள் பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வி சின்சியர்லி அப்பாலஜைஸ் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் that cases to you அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, உங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மெயில் எல்லாத்தையுமே வாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை வந்து சரியாயிருச்சு அப்படிங்கிறது வந்து மட்டும் புரிஞ்சுது. ஸோ அன்ஆதரைஸ்டாக நம்ம அக்கௌண்ட்டில் நடந்த அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து நாங்கள் ரீஃபண்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி நம்மளோட பேங்க் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. வித் கேன்சல் செக் லீஃபோட நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபார்வர்டு வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெயிலை வந்து பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை வந்து சரியாயிருச்சு அப்படின்னு வந்து தெரியும். பட் இது வந்து எப்படி சரியாச்சுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு அது சரியாகலை. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்கில் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் லாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இத்தனை இடத்துல நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த 4ல் எந்த கம்ப்ளைண்ட்னால இந்த பிரச்சனை சரியாச்சு அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரும் இருந்தது. லாஸ்ட்டாக நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் தான். ஸோ ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து போட்டுருவேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம அதை வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ரெக்கார்டிங் போட்டு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இது தான். N20 அப்படின்னு ஆரம்பிக்கும், லாஸ்ட்டில் 97 அப்படின்னு வந்து முடிஞ்சிருந்தது. இதை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போயிட்டு நான் ரெஃபர் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் நம்பரும் நான் அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண கம்ப்ளைண்ட் நம்பரும் சேமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது, ஸோ நம்ம ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15,500 ரூபாய் வந்து அன்வான்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 மாதமாக வெயிட் பண்ணிட்டேன். அந்த 2 மாதம் நான் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு வந்து பெனால்ட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹549 பே பண்ணுற மாதிரி எனக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு ஐடிஎஃப்சி பேங்கை நம்பினோம் அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 30,000 மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி 16,000 போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்வான்ட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ப்ளஸ் ஒரு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஒரு ₹549 சேர்த்து ₹16,067 நான் மொத்தமாக பே பண்ணி என்னோட லோனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சல அந்த மெயிலுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ண மெயில் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து டோட்டலாக வந்து ₹16,067 நான் பே பண்ணி இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அன்வான்ட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து ₹15,518. இதில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹549. டோட்டலாக நான் வந்து ₹16,067 நான் பே பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் வந்து எனக்கு ₹16,067 நீங்கள் எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ப்ரூஃபோட காமிக்கணும்ல, அதனால இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. நான் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு உங்களோட கேன்சல் செக் லீஃப் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செக் லீஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சரி ஐடிஎஃப்சி பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை நம்ம அனுப்பணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பேங்கோட செக் லீஃப் இருந்தது. அதை வந்து கேன்சல் போட்டு அதையும் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் அடுத்த 1 டே ஆஃப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஐலேருந்து மறுபடி ஒரு மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மெயிலில் நம்மளோட கம்ப்ளைண்ட் நம்பரை மேலே ஹெட்லைனில் போட்டு மென்ஷன் பண்ணி அடுத்தது அவங்க வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ரெஃபர் யுவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி என்ன இருக்குல்ல இந்த ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஐடிஎஃப்சி பேங்க் சென்ட் பண்ணியிருந்தாங்களா அந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே நமக்கு அட்டாச் பண்ணி இதை வந்து அவங்க நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் the bank reply to you the date அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஜூலை 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த மெயிலை வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அந்த மெயிலை வந்து பார்த்துட்டேன். ஸோ நம்ம பார்க்காம இருந்திருப்போமோ அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஆர்பிஐ இது வந்து சென்னை ஆர்பிஐலேருந்து நமக்கு வந்து இந்த ஒரு மெயிலை வந்து ஃபார்வர்டு வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மெயிலை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து அட்டாச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அவங்க வந்து இன் திஸ் ரெக்கார்ட் you are advised to offer your comment if any bank reply along with the documentary evidence in support of your comment within 3 days. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வேறு ஏதாவது அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து தரணும் அப்படின்னா ஸோ அதை வந்து இந்த ரீப்ளை மெயிலில் மென்ஷன் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அட்டாச் பண்ணி நமக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள் வித்தின் 3 டேஸில் இதை வந்து ரீப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஐடிஎஃப்சி பேங்குக்கு என்ன ரீப்ளை பண்ணியிருந்தனோ அதே மெயில் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி லாஸ் ஆனது வந்து 15,500 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து யூசேஜ் சார்ஜஸ்னு ஒரு 18 அது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வந்து 549 லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதின அதே ஸ்டோரியை காப்பி பண்ணி தான் இங்கேயும் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப் இவங்க வந்து கேட்குறாங்களே எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 16,067 நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணியிருந்தேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டூசியன் பேங்க்கில் வந்து இண்டி அப்படின்னு ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கான ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் ஆல்ரெடி பேங்கிங்கை பற்றி தெரியுமே, நேரே போயிட்டு அந்த நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோடு பண்ணேன். அதில் வந்து நான் பே பண்ணியிருப்பேன்ல 16,067 அதுக்கான ப்ரூஃப் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோடு பண்ணி அதுக்கு இருந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்லோடு பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ரெண்டையும் அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆச்சு. இதில் இருக்க அமௌண்ட்டை விட அதிகமாகவே ரீஃபண்ட் ஆகிருக்கு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு நான் பே பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இண்டி அப்படிங்கிற அந்த ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். நான் என்னைக்கு பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணி என்னோட லோனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 16,067 என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட்டட் ஆயிருக்கு. வித் ட்ராவலில் வந்து காமிக்குதா? ஸோ ரூ. 16,067 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பே பண்ணதுக்கு எனக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மணி லாஸ் ஆனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூ. 16,067 நான் வந்து பே பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நான் வந்து என்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சுது. நான் வந்து 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. ஆனால் 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து 2 டைம் ₹1 வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் போல் அப்படின்னு சொல்லி நான் 31ஆம் தேதி ஜூலையே வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்தது. இப்போ அதோட ப்ரூஃப் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லோன் அமௌண்ட்டு நான் ரிசீவ் பண்ணதுக்கான ப்ரூஃபு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லோனை ரிசீவ் பண்ண பிறகு தான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லைனா எனக்கு அந்த ரீப்ளை மெயில் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து ₹1 வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ₹1 டெபாசிட்டட் ஆயிருக்கு பாருங்க. 2 டைம் டெபாசிட்டட் ஆச்சு. சரி அப்போ இன்னைக்கே நமக்கு வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்துரும் போல அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வரல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆகஸ்ட் வந்தது. இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளை மெயில் வந்து போட்டிருந்தேன். என்னோட ரீஃபண்ட் அமௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு, அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆர்பிஐக்கும் மெயில் போட்டிருந்தேன். சேம் டைம் ஐடிஎஃப்சி பேங்க்குக்கும் நான் வந்து மெயில் போட்டிருந்தேன். நான் மெயில் போட்ட அடுத்த 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெசேஜில் பார்க்கும்போது ₹15,944 மட்டும் காமிச்சுது. என்னடா ₹15,444 மட்டும் காமிக்குது, நம்ம வந்து ₹16,067 பே பண்ணியிருந்தோமே, அப்போ கம்மியாக போட்டிருக்காங்க ₹126 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணும்போது நம்மளோட லேட் பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து தனியாக டெபாசிட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ₹549 தனியாக டெபாசிட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ₹15,500 நம்ம வந்து மணி லாஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருந்ததுல அன்வான்ட் டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு வித்து நமக்கு வந்து 2.5 மாதம் டைம் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெயிட்டிங் சார்ஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி போட்டு நமக்கு வந்து டோட்டலாக ₹15,944 அவங்க ரீஃபண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மே வந்து 1ஆம் தேதி எனக்கு வந்து மணி லாஸ் வந்து ஆயிருக்கு. அன்னையிலிருந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி போட்டு எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. என்னடா ₹15,500 தான் நம்ம வந்து லாஸ் ஆனது, அப்போ ₹15,500 தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ₹15,944 இருந்தது. அது போக நம்ம வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பே பண்ணிருந்தோம்ல, அதையும் தனியாக பே பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை பற்றி கிளாரிஃபை பண்ணும்போது நம்ம வந்துட்டு என்னைக்கு இந்த பணத்தை வந்து இழந்தோமோ அதில் இருந்து இப்போ வரைக்கும் டைம் கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து வட்டி போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்ட மணி லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நமக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இந்த ரீஃபண்டுக்கு முக்கிய காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி வந்து நமக்கு துளி கூட சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ மட்டும்தானே தவிர மற்றபடி ஐடிஎஃப்சி பேங்க்லாம் இதில் வந்து எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்பன்சேசிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹50,000 கேட்டு நான் காம்பன்சேசிவ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மணி லாஸ் ஏற்படும் போது நமக்கு வந்து பெரிய மன உளைச்சலெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஒரு ₹50,000 காம்பன்சேசிவ் கேட்டும் நான் இதில் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வந்து தேவைன்னா ஃபில் பண்ணலாம், தேவையில்லைன்னா நம்ம வந்து இதை ஃபில் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணலாம். பட் இதை வந்து அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து மினிமம் போட்டு வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே ஐடிஎஃப்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து இந்த டேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, உங்ககிட்ட வந்து ரீஎஸ்கலேட், அதாவது இதில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு எப்போ வந்து ரீப்ளை பண்ணாங்க, அந்த கம்ப்ளைண்ட் எப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு, அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து திருப்பி ரீஎன்கொயரி பண்ணிங்களா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு ரீஎன்கொயரி வந்து பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே நான் எவிடன்ஸ் வச்சுருந்தேன். நான் வந்து ரீஎன்கொயரி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா
நான் வந்து திருப்பி அவங்ககிட்ட ஞாபகப்படுத்தி என்ன ஆச்சு என் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்குலாம் நான் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அவ்வளோ டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிஐயில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆச்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ₹1,00,000 வந்து காம்பன்சேஷன் கேட்டு வந்து இதில் அப்ளையும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து என்ன சொல்லிப்பாங்க, இந்த பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுனால அவர் காம்பன்சேஷன் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஒன்று அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள், இல்லைனா காம்பன்சேஷன் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த டீலை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹15,000 ₹1,00,000 ரீஃபண்ட் எவனும் பண்ண மாட்டான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் இந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்பன்சேசிவ் ஆப்ஷன் வந்து காமிக்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணதுனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கார சரண்டர் ஆகி நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணியிருக்கான். அடுத்தது இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆன அடுத்த 10 ஒர்க்கிங் டேஸில் இது வந்து உங்களோட சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்கள் அடுத்த 10 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொலைச்சி போன அந்த பணத்தை வந்து ஒரு வழியாக ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பணம் வந்து போனதுமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் பணம் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்க முடியாது, வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ளிப்கார்ட்காரன் வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட சப்போர்ட் பண்ண மாட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் அந்த ஹேக்கரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சுது. ஸோ அவன் வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டே போகிறான். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த பேனோ பே லேட்டர் தான். ஸோ நான் வந்து என்னோட பேனோ பே லேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இன்னமும் வந்து அந்த பேனோ பே லேட்டரை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மணி லாஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் உள்ள பேனோ பே லேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மொபைலில் ஃப்ரெண்டோட சிஸ்டத்துலலாம் நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். அந்த மாதிரி லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் அவுட் பண்ணாமல் வந்து போயிட்டோம் அப்படின்னா அது கூட மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஒரு பேனோ பே லேட்டர் இருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம மைண்டில் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் வராமல் இருக்கணும்னா ஸோ உங்களுக்கு இந்த தேவையில்லாத பேனோ பே லேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எப்படி இந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது மணி லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஆர்பிஐயில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட பணமும் ரீஃபண்ட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பணம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். Thank you for watching.